ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 38. நோ சுகர், நோ ஆயில் ஃப்ரை, நோ ரைஸ் சேலஞ்சை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நோ ஆயில் ஃப்ரை மீன்ஸ் நோ ஆயில் டீப் ஃப்ரை. மார்னிங் எப்பயும் எழுந்ததுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆனவுடனே இந்த பால்கனியில் நிற்கிற ஹேபிட் இருக்குது. மார்னிங் எழுந்தவுடனே எனக்கு இந்த இடத்துல நின்னா தான் அன்றைக்கி நாளே ஃபுல்ஃபில் ஆகும். அது மாதிரி பர்சன் நான் வீடை மாற்றி வேறு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட எனக்கு பால்கனி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பேன். எனக்கு தெரியல, எனக்கு அந்த இடத்துல நிற்கிறப்ப அந்த காலையிலையும் சரி அதே மாதிரி ஈவினிங்கும் சரி காற்று ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காமல் எனக்கு அந்த ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு பால்கனி ஏரியா, இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஏரியா. ஒவ்வொரு வேலை முடிச்சதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் நம்ம பிரேக் எடுத்துப்போம் பார்த்தீங்களா, அந்த பிரேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல கரெக்டாக நின்றுப்பேன். இன்றைக்கி சீக்கிரமாகவே எந்திரிக்க முடியல. இன்றைக்கி எப்பயும் போல் எந்திரிக்காமல் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன் அப்படின்னா, முன்னாடி நாள் ஈவினிங் தம்பி பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க. அதனால் நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்கினேன். அதனாலேயே காலையில் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எந்திரிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. அலாரம் அடித்து கண்ணே ஓப்பன் பண்ண முடியல. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல தூக்கம். அதனால் சரி, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். தூக்கம் கெட்டாலும் அந்த நாளே நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். இப்போ நல்லா க்ரீன் டீ குடிச்சிட்ருக்கேன் ரிலாக்ஸ் ஆகிட்டு. க்ரீன் டீ நான் எப்பயும் போல் குடிச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு பழக்கமாகிடுச்சு. அதனால் எனக்கு அந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. குடிச்சதுக்கப்புறமா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு செஞ்சு தம்பி குளிப்பாட்டி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வாக்கிங் ஸ்கிப்பிங் எதுவுமே நான் பண்ணலை. அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தம்பிக்கு வெரைட்டி ரைஸ்க்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். பொரியல்னால் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும் போட்டு அப்படியே வதக்கிறது, அவ்வளோதான். வேறு தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்கல. இது மாதிரி பண்ணால் ஸ்ரீ ரொம்ப நல்லா சாப்பிடுவான். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். குட்டி பாப்பாவும் நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு செஞ்ச பைய கொஞ்சமாக சேர்த்து செஞ்சு எனக்கும் கொஞ்சமாக ஒரு குட்டி பவுல் எடுத்து வச்சுருந்தேன். இந்த பவுல் என் உள்ளங்கை சைஸில் கூட இருக்காது, அதை விட சின்னதாக தான் இருக்கும். எனக்கு எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை. அப்படிங்கிறதுனால இது மட்டுமே போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தண்ணி குடித்தேன். நல்லா தண்ணி குடிக்கிறது சம்மரில் நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அலாரம்லாம் வைக்கிறத விட ஈஸியான ஒரு மெத்தடு சொல்கிறேன். எப்பப்போலாம் நீங்கள் பாத்ரூம் போகிறீங்களோ அப்போல்லாம் தண்ணி குடிங்க. அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறப்ப திரும்ப பாத்ரூம் போவீங்க, திரும்ப பாத்ரூம் போய்ட்டு வரப்போ தண்ணி குடிப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஈஸி ரொட்டீன் ஆகிடும். இந்த டிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் நல்லா தண்ணி குடிங்க. ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ண முடியாது. ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற இடத்துலேருந்து. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி லஞ்சுக்கு சிம்பிளாக கிரேப்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா பீஸ்ஃபுல்லாக கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. நைட்டு ரொம்ப பசங்க ரொம்ப விளையாண்டிட்டாங்க. ஸ்ரீக்கு ஹோம்ஒர்க் அதிகமாக கொடுத்துருந்ததுனால அவங்களெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண வச்சு, அவங்கள சாப்பிட வச்சு, அவங்கள தூங்க வச்சு, அவங்களெல்லாம் தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நான் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை எப்பயும் போல் முடிச்சுட்டேன். அதை நான் வீடியோவில் காமிக்க முடியல. வீடியோ ரெக்கார்ட் ஆகாமையே நான் சாப்பிட்டேன். அப்புறமா பார்த்தா வீடியோவை நம்ம ஆன் பண்ணவே இல்லைன்னு தெரிஞ்சது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எனக்கும் கூட கொஞ்சம் தூக்கம். அதனால் நான் டக்குன்னு சும்மா ஒரு 4 நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் மட்டும் தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு என்னோடய டின்னரை முடிச்சுட்டு என்னோடய வெயிட் லாஸ் டே இது மாதிரி தான் போச்சு. என்னோடய வெயிட் ஃபஸ்ட்டு டே பார்த்தது தான். இன்றைக்கி டே 38. இது வரைக்கும் வெயிட்டு பார்க்கவே இல்லை. என்னோடய வெயிட் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டே 50ல் தான் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். பாய்.